வெயிட் அதிகமாக இருக்கவங்களுக்கும் வேலை இன்ஆக்டிவாக இருக்கவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கவங்களுக்கும் மாரடைப்பு வரலாம். நைட்டு ரிப்போர்ட் வந்தால் அது பாசிட்டிவ் அப்படின்னா மாரடைப்பு இருக்கிறதுக்கான அறிகுறிகள் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒபிசிட்டி, வெயிட் அதிகமாக இருக்கவங்களுக்கும் வேலை இன்ஆக்டிவாக இருக்கவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கவங்களுக்கும் மாரடைப்பு வரலாம். ஸோ மாதவிட ரெகுலராக வரவங்களுக்கு கூட பெண்மணிகளில் இந்த சுகர் வியாதியும் ஒபிசிட்டின்னு சொல்லக்கூடிய உடல் பருமனும் அதிகமாக இருக்கவங்களுக்கும் மாரடைப்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி மாதவிடை காலத்துக்கு பிறகு கண்டிப்பாக மாரடைப்பு வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ஆனால் வயதான பெண்கள் நெஞ்சு வலி வந்தால் கண்டிப்பாக அதை இக்னோர் பண்ணாதீங்க. தயவுசெய்து ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. நம்ம இதில் பல பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. வெளிச்சாலும் வீட்டில் இருக்கவங்களுக்கு சொன்னால் அது பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு யாருமே சொல்ல மாட்டேன்றோம். அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு செயல். கண்டிப்பாக வலி வந்தால் அது மாரடைப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஜாஸ்தி. அதனால் கண்டிப்பாக வீட்டில் இருக்க ஆம்பளையாளங்கள்ட்ட சொல்லணும், பக்கத்தில் இருக்க டாக்டரை போய் பார்க்கணும், நிச்சயமாக இசிஜி எடுக்கணும். இப்போ எல்லாரும் குட்டி கதை சொல்கிறாங்க, நானும் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன், ஏன்னா நீங்கள் மறக்கக்கூடாதுன்றதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பேஷண்ட்டு சாயங்காலம் 7 மணிக்கு நான் இதே கிளினிக்கில் தான் நான் வந்து பேஷண்ட் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு லேடி வந்தாங்க, அவங்களுக்கு 38 வயசு. அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி என்னோடய பெண் குழந்தைய நான் காலேஜில் கொண்டு போய் விட்டு நான் தான் சார் கூட்டிகிட்டு வரேன். ஆனால் 2 நாளாக வண்டி ஓட்டி 2 வீலர் வண்டி ஓட்டிகிட்டு போனால் எனக்கு நெஞ்சு, கைப்பட்டை, தோல், கை எல்லாமே வலி வருது டாக்டர். ஆனால் வண்டி வந்து நான் நினைக்கிறேன், அவங்களே அதுக்கு பதில்னு சொல்லிட்டாங்க, நான் நினைக்கிறேன் இந்த டிராஃபிக்கில் வண்டி ஓட்டுறதுனால தான் எனக்கு கை வலி வருதுன்னு நினைக்கிறேன், எனக்கு வலி மாத்திரை கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சர்க்கரை வியாதி இருக்க பெண்மணி. நான் உடனே என்ன சொன்னேன், நீங்கள் 2 வருஷமாக என்கிட்ட சர்க்கரைக்காக பார்த்துட்ருக்கீங்கம்மா, கண்டிப்பாக இந்த வலியை நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடாது, நம்ம இசிஜி எடுத்து பார்ப்போம் அப்படின்னா இசிஜியில் மாறுதல் இருந்துச்சு. ஸோ எக்கோ எடுத்து பார்த்தேன். எக்கோ பார்த்தா அதுலேயும் ஹார்ட்டோட பம்பிங் பாதிப்படைஞ்சிருந்துச்சு. நான் ஒன்று அவங்கள்ட்ட சொல்கிறேன், அம்மா இது வந்து ஹார்ட் அட்டாக்காக இருக்கும், அதனால் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிடுங்க, நம்ம வந்து ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், ஆஞ்சியோகிராம் மாதிரிலாம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். உடனே அந்த லேடி வந்து நான் எங்கள் வீட்டில் பேசிட்டு சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. நான் வந்து எனக்கு ஒரு பயங்கர பதட்டம், நம்ம எதுவும் மிஸ் பண்ணிடுறோமோ, உங்களை விட்டுருவோமோன்னு. ஸோ அந்த ட்ராப்பனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட் இருக்குங்க. ரத்தத்து மூலமாக கண்டிப்பாக மாரடைப்பு வந்துருச்சா இல்லையான்றதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட் இருக்குது. ஸோ அந்த டெஸ்ட்டை வந்து ரத்த டெஸ்ட்டை வந்து எழுதி கொடுத்தேன். அந்த அம்மா போய் அடுத்த நாள் காலம்பரம் வரைக்கும் பண்ணலை. அன்றைக்கி சாயங்காலம் தான் அந்த டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. நைட்டு ரிப்போர்ட் வந்தால் அது பாசிட்டிவ் அப்படின்னா மாரடைப்பு இருக்கிறதுக்கான அறிகுறிகள் இருக்குதுன்னு அர்த்தம்.